வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இந்தியா வந்து T20 வேர்ல்டு கப்பு ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு ஸ்பெஷல் மென்ஷன் அந்த வீடியோ தான் இது. இந்தியா வந்து ஏகப்பட்ட கிரிட்டிசம் இருந்துச்சு. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நம்ம ஃபைனல் போவோம் தோற்றுருவோம், இல்லை செமிஸ் போவோம் தோற்போம் அப்படின்னு 2014 அந்த தான் கன்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு வேர்ல்டு கப்பில் தோனி தலைமையில் இருக்க அந்த வேர்ல்டு கப்பில் கூட நம்ம செமிஸில் தோற்றுறோம் ஆஸ்திரேலியா கூட. அதுக்கடுத்து 2019 நியூசிலாந்து கூட செமிஸில் தோற்போம், நம்மளால் யாரும் மறக்க முடியாது, MS தோனி ரன் அவுட். அதுக்கடுத்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் பாகிஸ்தானோட ஃபைனலில் தோற்போம். அதுக்கடுத்து T20 வேர்ல்டு கப்பில் இங்கிலாந்தோட 2022 லாஸ்ட் T20 வேர்ல்டு கப்பில் தோற்றோம். 2022 T20 வேர்ல்டு கப் இங்கிலாண்டில் நம்ம தோற்றோம். இங்கிலாந்து கூட தோற்றோம். அவங்க சாம்பியனும் ஆனாங்க அந்த சீசனில். 2023 ஃபுல் டாமினன்ஸாக இருந்தோம். மொத்த சீசன்லையுமே 2023 வேர்ல்டு கப்பில் மொத்தத்துலேயும் டாமினண்ட்டாக இருந்தோம். ஆனால் ஃபைனலில் தோற்றோம். அதை யாரால் ஏற்றுக்கிற முடியல. ஆஃப்டர் 2 டைமில் WTC சாம்பியன்ஷிப் ஃபைனல் போனோம். ஒன் டைம் நியூசிலாந்து கூட லார்ட்ஸில் தோற்றோம். இன்னொரு தடவை வந்து ஆஸ்திரேலியா கூட தோற்றோம். 2 தடவையுமே தோற்றுட்டோம். அதுக்கடுத்து இவ்வளோ ஃபெயிலியர்ஸ் இருந்திருக்கு. செமிஸ் ஃபைனல் தோற்றுருக்கோம். நாக் அவுட்டில் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் ஏவர். ஒரு பிளேயர் 2 பிளேயர் தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நாக் அவுட்டில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அடிப்பார். அப்படி தான் ஒரு சில பேர் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்பப்போ வந்து மற்ற பிளேயர்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. தோக்குறப்பெல்லாம் விராட் கோலி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நாக் அவுட்டில் நிறைய மேட்ச்சில். இப்போ டீம் எஃபர்ட் இருந்திருக்கு. சொல்லப்போனால் நம்ம தோற்றதுக்கு காரணமாக கூட அது வேறாம் சொல்லியிருக்கலாம். இதுவரை நம்ம வந்து இந்தியா வந்து பிலீவ் பண்ணது வந்து ஒரு பிளேயரோ 2 பிளேயரோ. சச்சின் தோத்துட்டா அப்போ டீம் அமைத்திருவேன்னு சொல்லுவாங்க. அடுத்து விராட் தான் நாக் அவுட்னால விராட், ரோஹித் சர்மா உங்கள் 2 பேர் தவிர ஒன்றுமே ரோஹிராட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரோஹிராட் அப்படி உங்கள் 2 பேர் இல்லைனா அவ்வளோதான், அந்த டீம் வந்து முடிஞ்சிச்சு. அப்படி தான் வந்து இந்தியா ஃபுல்லாக கடந்த எல்லா நாக் அவுட் மேட்சுமே அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த நாக் அவுட்டில் சூரியகுமார் யாதவ் பெர்ஃபார்ம் பண்ணி இது ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் கேட்ச்சு. சிவம் துபேயோட இன்னிங்ஸு, அக்சர் பட்டேலோட இன்னிங்ஸு, விராட் கோலியோட இன்னிங்ஸு, டாப் ஆர்டர் கொலாப்ஸ் பண்ணப்பறம் அக்சர் பட்டேல் ஒரு ஒன் ஆஃப் த ஆல்ரவுண்டர் வந்து காப்பாற்றி விட்டது. பவுலிங்கில் ஹர்ஷ்தீப் சிங், பும்ரா நல்லா தான் போடுவார். அது எல்லா நாக் அவுட்லேயும் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா விராட் கோலின்னா அங்கிட்டு பும்ரா தான். ஆனால் இது ஒழுங்காக நல்ல பவுலிங் போட ஹர்ஷ்தீப் சிங், ஹர்திக் பாண்டியா ப்ரெஷர்னாலே அவர் தாங்க. அவர் லாஸ்ட் ஒரு 6 அடித்து ஜெயிச்சு கொடுப்பார் இந்தியாவுக்கு ஒரு இதெல்லாம். அப்போ இப்படி ஒரு டீம் இப்படி ஒரு ஜெயிச்சிருக்கோம். நம்மளை வந்து எல்லாமே ஜோக்கர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இந்த டிகேட்ஸ் நம்ம வந்து ஒரு டிகேடாகவே லாஸ்ட் 2013 வேர்ல்டு கப்பில் ஜெயிச்சோமா, அந்த ஒன் டிகேட் ஆயிடுச்சு ஜெயிச்சு ஒரு ICC டோர்னமெண்ட்டை. இந்த 10 இயர்ஸில் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ஒரு ஜோக்கர்ஸ், நம்மளாம் ஒரு ஜோக்கர்ஸ், இந்தியன் டீம் வந்து ஒரு ஜோக்கர்ஸ் தான். ஏன்னா ஃபேன் பேஸ் இருக்குது, சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க, அது இருக்குது. இது லீக் மேட்ச்லலாம் உங்களை யாரும் அடிச்சுக்கிடவே முடியல. பெரிய டீம் ஆஸ்திரேலியா கூட லீக்கில் 2023 அடித்தோம், ஆஸ்திரேலியாவை அடிச்சிருக்கோம், எல்லா டீமும் அடித்தோம். ஆனால் ஃபைனலில் தோற்றுட்டோம் அதே ஆஸ்திரேலியா கூட. அப்படி இதை வச்சுட்டு எல்லோரும் என்ன இங்கிலாந்து மீடியாஸு, ஆஸ்திரேலியா மீடியாஸ், எல்லா மீடியாஸுமே ஒரே வத்தான், இந்தியன்ஸ் ஆர் ஜோக்கர்ஸ். அவங்க ஃபைனல் வந்தால் தோற்றுருவாங்க, அவங்க வந்து செமிஸ் வந்தால் தோற்றுருவாங்க, செமிஸ்லேருந்து தப்பிச்சு வந்து ஃபைனல் வந்தாலும் ஃபைனல் சொதப்பிடுவாங்க அப்படின்னு அந்த கிரிட்டிசத்தை T20 வேர்ல்டு கப்பை நம்மளுக்கு அடித்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நெவர் ஃபர்காட், நம்ம யாராலையும் மறக்கவும் முடியாது. இதுக்கடுத்து வந்து விராட், ரோஹித் சர்மா, ஜடேஜா 3 ஜாம்பான் பிளேயர்ஸ், பெரிய ஆள், அவங்க வந்து ரிட்டைர்மெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்தியாவுக்கு. ஓகே, இஸ் பெட்டர் தான், ஏன்னா ஃப்யூச்சர் இருக்குது. சுப்மன் கில் இருக்கார். அதுக்கடுத்து பந்த் ஆல்ரெடி டீமில் தான் இருக்கார். சஞ்சு சாம்சனு, ஏகப்பட்ட ஸ்ரேயஸ் ஐயர் அப்படின்னு ஏகப்பட்ட டீம் பின்னாடி இருக்குது. அந்த டீம் பிளேயர்ஸும் உள்ளே வரணும், இந்தியாவுக்கு ஆடணும், நல்லா ப்ளே பண்ணணும். பார்ப்போம், ஃப்யூச்சர் டீம் வேறு பில்ட் ஆகணும். அதுக்காக தான் இந்த சீனியர் பிளேயர்ஸ்லாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வின்னிங் திஸ் கப். அடுத்த வருஷம் சாம்பியன்ஸ் கப்பையும் ஜெயிப்பாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எப்படியும் WTC ஃபைனலில் போயிடுவோம், ஏன்னா வருஷம் WTC ஃபைனல் போய்கிட்டு தான் இருக்கும். ஆனால் கப்பு தான் அடிக்கணும். இந்த தடவை கப் அடிப்போம்னு பார்ப்போம். இந்த தடவையும் நம்ம தான் டாப்பில் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இந்த தடவையாச்சும் WTC சாம்பியன்ஸ் ஆஃப்டர் ஸோ லாங். இந்த சாம்பியன்ஷிப் வைக்கிறதுக்கு முன்னாடி ரேங்க் வச்சு கப் கொடுப்பாங்க. அப்போ வந்து 5 டைம்ஸ் வந்து விராட் கேப்டன்சியில் நம்ம ஜெயித்தோம். அதுக்கடுத்து ஜெயிக்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன், விராட் கோலி இஸ் எ பெஸ்ட் பிளேயர். 3 இயர்ஸ் தொடர்ந்து எல்லா ஃபார்மேட்லேயும் ஃபஸ்ட்டாக இருந்திருக்காரு. அடுத்து ஜடேஜா இஸ் எ பெஸ்ட் ஆல்ரவுண்டராக இருந்திருக்காரு. மேபி இந்த சீசன் சொதப்பிருச்சு, விராட்டுக்கும் ஜட்டுக்கும் சொதப்பிருச்சு. ஆனால் ஃபைனலில் விராட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு, ஜட்டுக்கு பிளாட்ஃபார்ம் இல்லை. அந்த இடத்துல கடைசி 3 பால்ஸ் தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஜட்டுக்கும் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஜட்டுவோட லாஸ்ட் T20 வேர்ல்டு கப். ஆனால் அவர் அடித்த இன்னிங்ஸில் யாராலையும் மறக்கக்கூட முடியாது. 2019 வேர்ல்டு கப் செமிஸில் அவரோட ரோல் மேஜராக இருந்துச்சு. தோனி ஒன் சைடு நின்னார்னா அந்த சைடு ஜட்டு தான் நின்று இந்தியா டீமை காப்பாற்றி ஒரு ஹோப் இருந்துச்சு. இதனால் நம்ம டாப்பாட கொலாப்ஸ் ஆயிடுச்சு.
விராட், ஷிக்கர், ரோஹித் 3 பேரும் கொலாப்ஸ் ஆன பின்னாடி அவங்க 2 பேர் தான் நின்னாங்க. அதில் ஜடேஜாவோட ரோல் மேஜராக இருந்துச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் இந்தியன் டீம்ஸ், கீப் ராக்கிங். அண்ட் 2025 நடக்கிற பிப்ரவரியில் நடக்கிற அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்தியாவுக்கு தான். அதுக்கு இந்தியன் டீமுக்கு எடுத்து கொடுப்பாங்கன்னு நம்பிக்கையிலையும் WTC ஃபைனல் எப்படியும் போயிடுவாங்க. அந்த WTC ஃபைனலில் கப் அடித்தா இஸ் பெட்டர். இந்தியன் டீம் வந்து எல்லாத்துலேயுமே, ஏன்னா எல்லா டீமே ரிட்டையர் ஆனாங்க. கேன் வில்லியம்சன் ரிட்டையர் ஆகிட்டாரு, ட்ரெண்ட் போல்ட் ரிட்டையர் ஆகிட்டாரு, இங்கிட்டு டேவிட் வார்னர் ஆஸ்திரேலியா ரிட்டையர் ஆகிட்டாரு. அப்படி நியூசிலாந்து டீமில் நிறைய ரிட்டையர்மெண்ட், இங்கிட்டு நிறைய ரிட்டையர்மெண்ட்ஸ். இந்தியன் மொத்த கிரிக்கெட்டுமே ஒரு நியூவாக போகுது. ஏன்னா ஜோ ரூட் டெஸ்ட்டுங்கனாலே விராட் கோலி, ரூட்டு, ஸ்மித்து இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து எல்லாமே கேன் வில்லியம்சன், இந்த 4 பிளேயர்ஸ் தான் பெரிய பிளேயர்ஸ். 4 டீம் 4 பிளேயர்ஸ், இவங்க தான் வந்து டாமினேட் பண்ணியிருந்தாங்க. இவங்க எல்லாருமே ரிட்டையர் ஆகிட்டாங்க. இட்ஸ் ஃபியூ ஜென்ரேஷன் டேக் ஓவர் த கிரிக்கெட். பார்ப்போம் ஆஃப்டர் 2011 அடுத்து இந்த வேர்ல்டு ஃபுல்லாக என்ன நடந்துச்சோ திரும்பி நடக்க போகுது. இஸ் வெரி ஈகர் டு வெயிட். அந்த மாதிரி ஒரு இதை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் 2025 வேர்ல்டு கப் என்ன, இது சாம்பியன்ஸ் ட்ராஃபி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.